சில ராஜாக்களை வரவேற்பதற்கு என்ன செய்ய ஆர்ச்சி கட்டுறாங்க பெருசாக. இந்த காலத்தில் வந்து இதில் போடுறாங்க தட்டியில், அந்த காலத்தில் வந்து சிமெண்ட்டில் கட்டியிருப்பாங்க. மதுரையில் 2-3 ஆர்ச்சி இருக்குது பார்த்துருக்கேன். பசுமலை ஒரு ஆர்ச்சி இருக்குது, கேக்கனரில் வெட்டிய ஒரு ஆர்ச்சி இருக்குது, இப்படி பல இடங்களில் ஆர்ச்சி இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம வந்து தேவன் வர்றதுக்கு ஒரு ஆர்ச்சி என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஓப்பன். அந்த ஆர்ச்சி என்னன்னா மைண்ட். கைத்தறிங்க. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எப்பொழுது மகிமை உள்ளே வருகிறது, எப்பொழுது எண்ணங்கள் விரிவடைகிறதோ, எண்ணங்கள் மேன்மையாகிறதோ, அப்பொழுது தேவன் சகல பிரஸ்தாபத்தோடு உள்ளே வருகிறார். இந்த இதோ வாசல்களை உயருங்கள் என்ன அர்த்தம்? வாசல்கள்னா என்ன? மனது. வாசல் என்பது எண்ணம், ஆத்மா. அதெல்லாம் பைபிள் சொல்லி, இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இந்த வாசல் என்பது இருதயம், வாசல் என்பது மனது, வாசல் என்பது ஆத்மா, வாசல் என்பது எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் என்னைக்கு திறக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் தேவன் உள்ளே வருகிறார். அதான் என்ன சொன்னேன், எண்ணங்கள் சிறிதாக இருந்தால் தேவன் அதற்கேற்றார் போல உள்ளே வருகிறார். அவ்வளோதான் சார். 30 நாள் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன், வந்து நீங்கள் 3 அடிக்கு தான் வாசல் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு என்ன வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? வருவேன், அந்த 3 அடிக்குள்ளே நுழைஞ்சு வருவேன். அந்த நான் 14 நாள் ஃபாஸ்டிங் போட்டால் அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதனால் அந்த 3 அடிக்குள்ளே நுழைஞ்சு வர்றாரு தேவன். உங்கள் 14 நாள் ஃபாஸ்டிங்குள்ளே நுழைஞ்சு வர்றாரு. ஏன்னா உன் மைண்ட் என்ன செஞ்சிருச்சு, செட் ஆயிருச்சு. அப்போ தேவன் எப்படியாவது உன்னை போராடுற தேவன், உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறனால உன் வாசலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள நுழைகிறாரு. ஆனால் தேவன் எதை விரும்புகிறார்? சகல பிரஸ்தாபத்தோடு மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க விரும்புகிறார். எல்லாம் சொல்லுவோம், வாசல்களே உயருங்கள். திரும்ப சொல்லுங்க, வாசல்களே உயருங்கள். கையை வச்சு சொல்லுங்க, வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். பொய் எதற்காய் சொல்லுகிறோம்? எண்ணங்கள் குறுகி இருக்கிறபடினாலே. ஆமென் சொல்லுங்க. என்ன எண்ணம் குறுகி இருக்கு? பொய் சொன்ன மரியாதை போயிடும், உண்மை சொன்ன மரியாதை போயிடும், பொய் சொன்ன மரியாதை இருக்கும். ஓ, அப்போ தேவன் கையில் ஒரு மரியாதை கிடையாது, நீ பேசுகிற பேச்செல்லாம் மரியாதைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், என்ன வேணாலும் பேசிக்கலாம். தேவன் பார்த்து என் மரியாதை எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கே தான் என் மரியாதை நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் உங்களை காட்டுங்க. உங்கள் மரியாதை உங்கள் செயல்களில் கிடையாது, உங்கள் மரியாதை தேவன் உங்கள் மேலே வச்ச அன்பில் தான் இருக்குது. உலகம் முழுவதும் தாவீது பண்ண அம்புட்டு அயோக்கியத்தனம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் அதெல்லாம் இருட்டடிப்பு பண்ணல தேவன். ஓப்பனாக பிரிண்ட் அடித்தார். அடித்த பிறகும் சொல்கிறோம் தாவீதை போலன்ற. பத்தியா, நான் நினச்சேன்னா உனக்கு மரியாதைன்றது நாம் பார்த்து மக்கள் மனதில் வைக்கிறது தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ எதற்காக நான் பொய் சொல்ல வேண்டும்? உயர்ந்த எண்ணங்கள் வந்துருச்சு, நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்போ பொய் சொல்கிற காரணம் குறுகிய எண்ணங்கள். திருடுவதற்கு காரணம், திருடினா தான் வாழ்க்கையில் பிழைக்க முடியும். குறுகிய எண்ணங்கள் எல்லாத்துக்கும் காரணம். மைண்ட் செட்டு குறுகி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வேலைகள் நடக்குது. 10 கட்டளைகள் மீறுவதே எதுக்கு சொல்லுங்கள்? குறுகிய மனநிலை. அப்போ விஸ்தாரமான மனநிலை வரும்போது அது விசுவாசம். விசுவாசத்தினால் வராதது தான் பாவமே. தேவனை ஆசீர்வதிப்பார் போது நான் திருடன் நினைக்கவே மாட்டேன். தேவனை ஆசீர்வதிப்பார் நினைக்கும் போது நான் பொய் சொல்லவே மாட்டேன். தேவனை எனக்கு ஒன்று தருவார் நினைக்கும் போது நான் பிறர் பொருளை இச்சிக்கவே. விசுவாசம் வந்தா 10 கட்டளையும் தகர்த்தெறியப்படுகிறது, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது. கை தருவது அவருக்கு. ஆமென். விசுவாசம் இல்லாதவனை தான் ஒவ்வொரு கதையாக சொல்ல வேண்டியது இருக்குது. பொய் சொல்லாத, பொய் சாட்சி சொல்லாத, களவு செய்யாத, அச்சா அச்சா ஒவ்வொன்றுங்க. ஆமாம் ஆமாங்கண்ணா. விசுவாசம்னு ஒன்று வந்துருச்சுன்னா எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஆமாம், லவ் பண்ணுறான்னா விசுவாசம் இல்லாமல் தான் பண்ணுறான். எங்கே இந்த பொண்ணை விட்டால் வர பொண்ணு கிடைக்காம போயிருமோ? போய் காலேஜ் வாசல் நிற்கிறான். அதை வந்து இன்றைக்கி வந்து படங்கள் வந்து தமிழ் படங்கள் அதை ஊக்குவிக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆதாமினிடத்தில் ஏவாளை கூட்டி கொண்டு வந்தாராம் தேவன். இல்லை இல்லையா சொல்லுங்கள்? ஆதாம் நிற்கிற இடத்துக்கு தான் ஏவாள் வரணும். ஆனால் பிசாசு அப்படியே உல்ட்டா பண்ணி ஏவாளுக்கு முன்னாடி போய் ஆதாம் சுத்த விட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த இதை என்ன செய்யணும்? ஆமாம், நான் சொல்லேன் தம்பி, தப்பு பண்ணால் கூட அதில் என்ன இருக்கணும்? ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்றா. கேவலமாக சுற்றிட்டு திரிக்கக்கூடாது. அதாவது பண்ணுங்கன்னு சொல்லலை, அப்படி காதில் கேட்கக்கூடாது. நான் வேற சொல்கிறேன், எல்லாத்துலேயுமே என்ன இருக்கணும்? தெர் மஸ்ட் பி அ ஸ்டாண்டர்டு. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, எல்லாத்துக்கும் காரணம் அவிசுவாசம். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்பார்னு நினைக்கிற எவனோ வந்து இந்த மாதிரி விஷயத்தில் போக மாட்டான். ஒருத்தனை கூப்பிட்டு லவ் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அவனை கூப்பிட்டு பரிசுத்தம் தேவன் ஆச்சா பூச்சன் 1 மணி நேரம்லாம் பேசாதீங்க.
அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு திரும்ப அங்கே தான் நிற்பான். ஒன்றே ஒன்று கேட்கணும், உனக்கு விசுவாசம் இருக்காடான்னு கேட்கணும். அவனுக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா அவனுக்குள்ளே தேவையில்லாத வெளியே போயிடும். கரங்களை திரு கருத்தை நன்றி சொல்லுவோம். ஆமாம். எங்கள் பிள்ளைங்க நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க இருக்க பசங்க இருக்காங்க. எத்தனையோ பசங்களை வருஷ கணக்கில் மேய்ச்சிட்டு வரேன். ஒரு லவ் மேரேஜ் சொல்லு அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பரிசுத்தத்தெல்லாம் நான் பேச சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுத்துருக்குறேன். கையை தட்டுமா தான் இருக்கு, அவனுக்கு ஃபெய்த் இருக்கு. திருடாத நான் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. பணத்தை திருடக்கூடாது என்பது எந்த அடிப்படையில் நான் ஒரு நாள் கூட பிரசங்கம் பண்ணது கிடையாது. ஆனால் என்னுடைய ஏடிஎம் கார்டிலேருந்து, என்னுடைய பாருங்க செக் லீவ்ஸ்லேருந்து, ஆஃபீஸோட கம்ப்ளீட் அக்கௌண்ட்ஸு, பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு தான் தெரியும். காரணம் எனக்கு தெரியும், அவர்கள் 15 வருடங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கிறேன்? விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். விசுவாசம் இருந்தால் போதும், எல்லாமே வந்துடும். அத்தனை பாவத்துக்காரன் விசுவாசம் தான். இந்த மைண்ட் செட்டு, அந்த அந்த நல்ல மைண்ட் செட் இல்லாததுனால தான் இவ்வளோ தவறுகள் வருகிறது. மைண்ட் செட் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். இல்லையா சொல்லுங்க. ஆமென். தேவன் காலவாரிவார் நினைக்கிறனால தானே சித்தத்துக்கு வெளியில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீ. ஆமாம். அதுக்கு சில நேரம் ஆவிக்கிற ஆள் வேற பேர் வச்சிடறாங்க. என் அன்புக்குரியவர்களே அப்படி கிடையாது. இந்த ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டு வந்து ஆத்மாதாயம் பண்ணிட்டேன்னு வந்து என்னன்னு அந்த கதை எல்லாம் பண்ணிடக்கூடாது. ஆத்மா கூட்டுவான்னு இன்னொரு வீட்டு பொண்ணுலடா கூட்டுவான்ட்ட. நாட் லைக் தட். வென் யுவர் மைண்ட் இஸ் வைடர் அண்ட் ப்ராடர், யூ டோன்ட் நீட் 10 commandments. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு, அவ்வளோதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 கட்டளைகள் என்பது நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தார் தேவன். இந்த காலையில் நான் பேசினேன் ஒய்ஃப்ட்ட. நாகரிகமே இல்லாத உலகத்தில் நாகரிகத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் 10 கட்டளை கொடுத்தார். 10 கட்டளைன்றது ஒன்று தேவன்கிட்ட வர்றதுக்கான படிக்கட்டுலாம் கிடையாது. நாகரிகம். எல்லாம் அசிங்கமாக போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் புள்ள நாகரிகமாக நடந்துக்க, போய் பேசாத. அதே ஒருத்தர் சொல்கிற கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற கூட நாகரிகம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு கண்ணை எடுத்தால் 100 கண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க. சரி விடு பாப்பா, 100 கண்ணு எடுக்காத, ஒரு 100 கண்ணுக்கு ஒரு கண்ணு எடுத்துக்க. ஏன்னா யாக்கோபு பிள்ளையை கெடுத்தோன்னே இவங்க போய் ஊரில் இருக்க 50 பேரும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி செய்யக்கூட இனிமேல் இப்படி தான் இருக்கணுன்ற கண்டு. ஸோ எல்லாமே நாகரிகப்படுத்தினார், சிவிலைஸ்டு. இதுக்கு தான் தேவனை செஞ்சார். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரே ஒரு சிம்பிளாக சொல்ல வரேன். பரிசுத்த வாழ்க்கை, இது எல்லாமே உயர்ந்த சிந்தனைகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வர்றது. ஸோ அதனால் எண்ணங்களை குறித்தே நீங்கள் தொடர்ந்து யோசிக்கும் போது வாழ்க்கை அழகாகிக்கிட்டே வருது. ஏனென்றால் அவன் இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் ஆவி எப்படி இருக்கிறதோ அப்படி அல்ல. ஆவியில் எல்லாம் தான் இருக்குது, ஆனால் ஆத்மாவில் என்ன இருக்குது? ஏன்னா ஆத்மா தானே சரீரத்துக்கான வாசல். ஸோ ஆத்மா எப்படி இருக்கிறதோ அதான் பைபிள் சொல்லும். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ கையை தட்டுங்க. ஆமென். உங்கள் ஆவி வாழ்கிற மாதிரி இல்லை, ஆவி ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆத்மா வாழ்கிற போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. அப்போ என் அன்புக்குரிய உங்கள் ஆத்மா என்கிற அந்த மனது வந்து எந்த அளவு வந்து உயர்ந்த ரக எண்ணங்களோடு இருக்கிறதோ அந்த அளவு. அஸ் யூஷுவல் மைண்ட் செட் இன்றைய கிறிஸ்தவர்களுக்குள் இருப்பது. கன்வின்ஸ்டு பேசணும், டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்ட் செட் பேசணும். அஸ் யூஷுவல் மைண்ட் செட். இவன் பேரு கிறிஸ்தவன், ஆனால் இவனும் வந்து எப்படி தான் வரான்? எல்லா ரூட்லேயும் தான் வரணும்னு நினைக்கிறான். அவன் எல்லாரையும் போல இவனும் ரூட்டில் வரணும்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்கு ஏசுநாதர் வேணும்னு நினைக்கிறான். எப்படி? ஆமாம். இப்போ 4 பேர் போய் லோனுக்கு நிற்கும்போது இவன் போகிறான், ஜெபம் பண்ணிட்டு போகிறான். மற்றவனுக்கு லோன் கிடைக்கிறதோ இல்லை, எனக்கு லோன் கிடைக்கணும். அப்போவும் என்ன வரான்? கர்த்தர் கேட்குற, ஃபேக்ட்ரிக்கு வேணுமா லோன் வேணுமான்னு கேட்டால் லோன் தான் வேணுன்றான். உனக்கு பணம் வேணுமா வேலை வேணுமான்னு கேட்டால் இவன் என்ன சொல்கிறான்? புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், லோனுக்கு போகிறான், ஜோம் பண்ணுறான். கர்த்தர் கேட்குற, பிஸ்னஸ் வேணுமா லோன் வேணுமான்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்? லோனை கொடுங்க, பிஸ்னஸ் நாங்கள் பார்த்துக்குறோம். அஸ் யூஷுவல் மைண்ட் செட். ஆனால் தேவனும் அந்த சொன்ன மாதிரி எப்போவுமே நாட் இன் 4 டைரக்ஷன்ஸ், த்ரூ 4 டைரக்ஷன்ஸ். ஹீ இஸ் கம்மிங் ஆல்வேஸ் த்ரூ த 5th டைரக்ஷன். கைத்தட்டுங்க. 5வது சேனல் தான் அவர் செலக்ட் பண்ணுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொஞ்ச நேரம் வாசித்தார். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது.
அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஓகே. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு வாசித்திருக்கிறோம். எதுக்கு என்னென்ன வாசித்திருக்கோம் சொல்லுங்க. எருசலேம்ல யூதருடைய பண்டிகை வந்தது. அது ரொம்ப முக்கியமான. எல்லாம் சொல்லுங்க பண்டிகை. எல்லாம் சொல்லுங்க பண்டிகை. பண்டிகை வந்தபோது இயேசு எருசலேமுக்கு போறாரு. அடுத்து என்ன நடக்குது? எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் ஒன்று ஆட்டு வாசல்ல இருந்திருக்கு. அந்த குளம் சாதாரண குளம்ல, அது வந்து ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் பூல். அது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. சில நேரங்களில் தேவதூதன் அந்த பக்கம் போகும்போது என்ன செய்வானா, அப்படி ஒரு கலக்கிட்டு போவான். அப்போ அவனுக்குள்ளே இருக்க அந்த தேவ மகிமை, தேவ சமூகத்தில் இருந்து வர மகிமை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே பாஸ் ஆகும்போது அந்த தண்ணி கலக்கிற சவுண்டு கேட்கும். உடனே அதை சுற்றி 5 மண்டபம் இருக்குது. அதில் வந்து மிகப்பெரிய வியாதியஸ்தர்லாம் இருப்பாங்க. இவருடைய கேள்வி என்னென்னா, பண்டிகை வந்த நேரம் இயேசு எங்கே போனார் பாருங்க. எங்கே போனார்? பண்டிகை வந்தப்போ தேவன் கஷ்டப்படுறவங்கள பார்க்க போனார். எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம். நம்ம பண்டிகை வந்தால் எங்கே போகிறோம்? நமக்கே தீபாவளிக்கு அதிரசம் கொடுத்தான், அவனுக்கு நம்ம கேக்கு கொடுப்போம். அவன் சொல்லிட்டான், நீ வருஷம் கேட்காதான் தர, நான் வர முன்னாடி அதிரசம் நாங்கள் செஞ்சோம், கேக்கு நீங்கள் செஞ்சீங்க, இப்போ கேக் கடையில் நீ வாங்கினேன், நான் அதிரசம் கடையில் வாங்கினேன். இப்போ எல்லாமே இப்படியே போயிட்டுருக்கு. சிலர் பண்டிகை வந்து சினிமாவுக்கு போகிறாங்க, புதுப்படம் ரிலீஸு அப்படின்னு போகிறாங்க. ஆனால் பண்டிகை வரும்போது உங்கள் மனது யாரை நினைக்கிறது? ஆமாம். எப்பொழுதும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும்போது அது இல்லாதவர்களை நினைத்து பாருங்கள், தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்கிற வசனம் உங்கள் டைனிங் ஹாலில் எழுதப்பட்டிருக்கட்டும். தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். சாப்பிடும்போது ஆண்டவரே தரித்திரரின் திக்கற்றவர்களுக்கு உணவு தாரும், இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போ இயேசுவோட மைண்ட் செட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனோன்னு 38 வருடம், இயேசு பிறப்பதற்கு சரியாக 5 வருடங்களுக்கு முன்பாக என்ன செஞ்சுருக்கான்? பிறந்திருக்கிறான். இவன் பிறந்த 5 வருஷம் கழித்து தான் கபிரியல் வந்திருக்காரு. மரியாதை பார்த்து பயப்படாதேன்னு இருக்காரு. பயப்படாதேன்னு சொல்லும்போது இவனுக்குலாம் 5 வயசு. அந்த 38 வருஷம் இவனுக்கு 5 வயசு இல்லை, இவன் வியாதிக்கு மட்டும் 38 இயர்ஸ். அவன் 5 வயசில் அவனுக்கு வியாதி வந்தால் 10 வயசில் வியாதி வந்தால் 48 இயர்ஸ். நிச்சயமாக இயேசுனாரோட சீனியர். இயேசுனார் வயசை விட அவன் வியாதி சீனியர். என்ன சொல்ல வரேன், நீங்கள் போன ஒன்று எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்ற பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது ஒன்று சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட எப்போவுமே. ஆனால் கூட ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த விசுவாசம் வரவே வராது. ஆனால் அவன் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பான், ஆனாலும் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வராது. அவன்கிட்ட வந்து எத்தனை வருஷமாக இருக்குது, இன்றைக்கி சோமாங்க நீங்கள் சொல்லி பாருங்கள், அவன் மூஞ்சில் எந்த சலனமும் இருக்காது. ஏன்னா அவன் 10-15 வருஷம் அந்த சகரியா ஒரு ஜோம் பண்ணான் பாருங்க, எனக்கு குழந்தை வேணும், வயசாகி போச்சு, குழந்தை வேணும். திடீர்னு தூதன் வந்தான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா அது எப்படி பிறக்கும்? அது எப்படி பிறக்கும்னா பிரேண்டா ஜெபிச்ச. நிறைய பேர் ஜெபிப்பாங்க, பதில் என்ன செய்ய மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாம் பாருங்க, ஜெபிச்சு பதில் எதிர்பார்க்காதவனுக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு நடக்குதோ இல்லையோ, ஜெபிக்காட்டினாலும் எதிர்பார்க்குறான் பாருங்க, அவனுக்கு நடந்துன்றேன் நான். இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜெபிச்சு எதிர்பார்க்காதவனுக்கே நடந்துருச்சு. தேவன் எப்போ செய்வார்னு சொல்லலாம், தேவன் எப்பெல்லாம் செய்ய மாட்டார்னு சொல்லவே முடியாது. தேவன் எப்படி வேணாலும் செய்வார். அதுதான் நீ பேச வரேன். ஆஸ் யூஷுவல் மைண்ட் செட் விட்டுருங்க. தேவன் வந்து எப்படி வேணாலும் செய்வார். விசுவாசம் இருந்தாலும் செய்வார், விசுவாசம் இல்லாட்டினாலும் செய்வார். இப்போ ஒன்று மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டே வருது, என்னென்னா தேவன் விசுவாசம் இல்லாத இடத்துலையும் வேலை பார்க்குறாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், விசுவாசம் இல்லாத இடத்துலையும் வேலை பார்க்குறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறோம் பாருங்க. ஸோ இந்த விசுவாசத்தில் வேலை பார்க்குறாரு, தேவன் வேலை பார்க்குறாரு, அது மட்டும்தான் தெரியும். ஆமென் சொல்லுவோம். தேவன் வேலை பார்க்குறாரு. அப்போ 32 வருஷம் வியாதியில் அவனை படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகால வியாதியஸ்தன் என்று அறிந்து, பாருங்க, பார்த்த உடனே அவனுக்கு தெரியும்
எத்தனை சொல்கிறேன், கடவுளுடைய மைண்டு. அதான் சொன்னேன் இந்த மண்டே ப்ரேயர் இல்லை சொன்னேன்ல, அதாவது ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கேனிங் மிஷின், தட் இஸ் வாட் ப்ரேயர். அது ஸ்கேனிங் மிஷின் முன்னாடி போய் ஸ்கேனிங் மிஷினுக்குள்ளே வந்து உங்கள் பேக்கை, பெரிய பேக்கை அனுப்பினாலும் பேக்குக்குள்ளே இருக்கிற ஃபுல்லாக ஒரு செகண்டில் ஸ்கேன் பண்ணிடுது. அப்படித்தான் தேவன்கிட்ட ஜெபிக்க வரும்போது ஒரு செகண்டில் ஸ்கேன் பண்ணிடுறாரு. அப்படியே கையை தட்டிட்டு ஆமாம் அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொன்றா அந்த சில பாட்டிகள்கிட்ட வந்து கடைக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் வாங்கினா இருப்பான்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு பையாக திறந்துக்கிட்டு, அதுக்குள்ளே கடையை பூட்டிடுறாங்க. பாட்டி சீக்கிரம் உனக்கு வெத்தலை வேண்டாம் இருறா திறந்து மெதுவாக ஒன்றா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் சிலர் வந்து ஜெப குறிப்பு தீர்ந்து போயிருமோன்னு பயந்து ஒவ்வொன்றா தர்றான். ஏசுனார் இருங்க, இப்போ தான் இதுக்கு ஜெபிச்சிருக்கோம், அடுத்து அதுக்கு. தே வாண்ட் டு டவக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க போல். ஆனால் தேவனும் நம்ம முன்னாடி வந்து நின்னவனை ஸ்கேன் பண்ணிடுறாரு. அதுதான் சொல்ல வரேன். அந்த நம்ம சாலமன் ஜெபிக்கும்போது என்ன வேணும் கேள்வனும், பணமா ஐஸ்வர்யமா அறிவா, ஐஸ்வர்யமா அறிவா, ஐஸ்வர்யமா ஞானமா, ஐஸ்வர்யம் ஞானமா, ரெண்டுமே உனக்கு ஆசை. சரி ஒன்றை கேட்பான், ஒன்றை கேட்க வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஐஸ்வர்யத்தை கேட்க வேணாம், ஞானத்தை கேட்போம் முடிவு எடுத்துட்டான். சொல்லி என்ன வேணும், ஞானம் வேணும்னா உனக்கு கத்த சொன்ன, நீ கேட்ட ஞானத்தை வாங்கிக்க, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை வாங்கிக்கன்னாரு. ஸ்கேன் பண்ணுறார் தேவன், ஸ்கேன் பண்ணுறார் தேவன், ஸ்கேன் பண்ணுறார் தேவன், ஸ்கேன் பண்ணுறார். அவனை பார்த்தவொன்னே ஸ்கேன் பண்ணி 38 வருஷம் அப்படி கண்டுபிடிச்சிடாரு. கண்டுபிடிச்ச உடனே அவனை கண்டு நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சோல்ல வைக்கிறாரு கைய. விரும்புகிறாயா? மிக முக்கியமான ஆழமான கருத்தாளமைக்கு ஒரு வார்த்தை, நீ விரும்புகிறாயா. கூட எங்க போடணும், நீங்க நீ விரும்புகிறாயா, நீ விரும்புகிறாய், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா. முதல் கேள்வி, உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்யணும் போது நீ அதை விரும்புறியான்னு கேட்பாரு. ஏனென்றால் விருப்பத்தின் அடிப்படையில் தான் தேவன் கிரியை செய்கிறார். ஆகையால் தான் இந்த வசனம் சொல்லி, நீங்கள் ஜெபங்களில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அதன் மூல மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை விரும்புகிறீர்களோ, கேட்டுக்கொள்வீர்களோ இல்லையா, விரும்புகிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கேட்பதின் அடிப்படையில் அல்ல, விருப்பத்தின் அடிப்படையிலே கிடைக்கிறது. கேட்கறதின் அடிப்படையில்னா ரொம்ப ஈஸி. நான் 1 கோடி ரூபா தாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு போயிருவேன். நான் 1 கோடி ரூபா தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என் மனசில் 10,000 ரூபா கிடைச்சா கூட போகும்டா அப்படின்னு நினைப்பேன். பாருங்களேன், 10,000 ரூபா கிடைச்சிடும் எனக்கு. இப்போ வசனம் கரெக்டாக மூல மொழிபெயர்ப்புல வசனம் வேலை ஆக்குது. நீ கேட்பதல்ல, நீ நினைப்பது. ஆமேன். யாராச்சும் இந்த பக்கம் டாக்ஸியில் வந்து நம்மளை வந்து வந்து ஒரு ஒரு லிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், சரி கிடைக்கணும், பைக் அடித்தா கூட போகும்டா அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த மனசில் இருக்கிறது. நீங்கள் பிழைக்கணும்னு ஒருத்தருக்காக வந்து ஜெபிக்கிறீங்க, ஆனால் வருத்தம் இல்லாமல் செத்துறணும் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, நீங்கள் விரும்புகிறது தான் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வார்த்தை என்றால் எந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இருதயத்தின் நிறைவினால் பேசுகிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் நடக்க போகுது. வெறும் வார்த்தை இல்லை, இருதயத்தின் நிறைவினால் பேசுகிற வார்த்தை. நீங்கள் வந்து 50 லட்சம் அப்படின்னு நினச்சிட்டு மனசில் நினைக்கிற ஒன்றை நீங்கள் பேசிங்கன்னா இட் வில் பி டன். சுகம், அந்த சுகம் உங்கள் இருதயத்தில் எந்த அளவு நீங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு உங்கள் வார்த்தை வரும்போது சட்டுன்னு ஸ்பார்க் ஆயிரும். அற்புதம் நடந்தது. கையை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா. அதெல்லாம் இருதயத்தின் எண்ணங்களின் அளவை உயர்த்த வேண்டும். அப்போ அவனை பார்த்து கேட்குறாரு, ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குளம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த குளம் சலசலசலன்னு சவுண்டு கேட்டுச்சுனாலே ஒரு தூதன் உள்ள இறங்கிட்டான்னு அர்த்தம். தூதன் இறங்கிட்டான்னா எவன் உள்ள விழுகிறானோ, பயங்கரமான வார்த்தைங்க, அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும். எப்படி வார்த்தை பாருங்க. இதை படித்த போது ஒரு முறை நான் ட்ராக்ஸ் எழுதுறேன், ஜிஹெச்சில் இருக்கிறவங்களுக்கு. இதை படித்த போது நான் நினைச்சேன், ஆண்டவர் இன்றைக்கு அந்த பெதஸ்தா குளம் இருக்கும் என்றால் எவ்வளவு நலமாக இருக்கும். நமக்கு பிரியமானவர்களை, நம்மளால சுகப்படுத்த முடியாதவர்களை எவ்வளவு செலவழிச்சு நமக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஹோப் இருக்கு. குளம் கலங்கும் போது டவக்குன்னு உள்ள போட்டோம்னா கலங்கு. எப்பேற்பட்ட வியாதி. என்னை பொறுத்தவரை முதுமை கூட ஒரு வியாதி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், அதை முதல்ல நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா தப்பு. நீங்கள் வயசாட்டிங்கனாலே உங்களுக்குள்ளே ஒரு வியாதி வந்துருச்சு. என்ன வியாதி? முதுமை. அப்போ டவக்குன்னு தண்ணியில் குளித்தோம்னா அந்த வியாதி போயிடும்.
முதல் வியாதி லிஸ்ட்டில் எதெல்லாம் வரணும்னு பார்க்கணும். ஆமாம், சொல்கிறேன், தப்பாக எடுத்து இப்போ நான் சொல்கிறேன் தப்பாக தான் எடுப்பீங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இப்போ வசனத்துக்கு எதிராக தான் உட்காந்துருக்கீங்க. ஏன்னா இப்போ உங்கள் முடி நிறைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு கொண்டு காலத்தை போட்டா ஜல் எந்திரிக்கும் போது முடிவுலாம் கருப்பு. நல்லா பாருங்க, நாகமான வந்து தண்ணியில் முங்கினப்ப நாகமான் தொழுநோயுடையவன். தொழுநோய் மட்டும் சுகமாகவில்லை, அது சுகமாகி அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையின் ஸ்கின் மாதிரி மாறிடுச்சான். தேவன் எப்பவுமே அந்த ஸ்டாண்டர்ட்ல இருப்பாரு. ஆமா, உனக்கு 40 தேவை, நான் 100 தான் தருவேன். என்ற 100 ரூபா நோட்டு தான் இருக்கு, 10 ரூபா நோட்டு இல்லை. நீ வந்து தொழுநோயில சுகத்தை கேட்குற, அது 60 ரூபா, ஒரு 50 ரூபாய் 10 ரூபாயும் கேட்குற. என்கிட்ட வெறும் 100 ரூபா நோட்டா தான் இருக்கு. அந்த 100 ரூபா நோட்டு என்னன்னா பர்ஃபெக்ட், ஆதாம் மாதிரி, ஆதாம் மாதிரி, ஆதாம் மாதிரி. தேவன் தொட்டாதான் ஆதாம் மாதிரி மாறிடுறான். எந்த ஆதாம் ரொம்ப முக்கியம், ஏதேன் தோட்டத்துக்குள்ள வெளியே வந்த ஆதாம் வந்து ரொம்ப ஆமா இதாயிட்டாரு. அப்ப தேவன்கிட்ட 100 ரூபா நோட்டு தான் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, நீங்க 60 ரூபாய் கேட்டாலும் அவர் 100 ரூபாய் தர ரேஞ்சில் இருக்கிறார் என்பதை என்றைக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் பூரணமான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிறது. தேவன்கிட்ட 100 ரூபா நோட்டு தான் வருது. இல்லை சார் எனக்கு 60 ரூபா நோட்டு தான் கிடைக்குது. நீங்க 60 கட்டலாம், அவர் 100 ரூபா தான் தருவார். அப்புறம் எனக்கு 60 வந்து சேருது. இடையில ஒருத்தர் நின்று டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குற மாதிரி கிழிச்சு கொடுக்குறான். அவங்களுக்கு 40 ரூபாய் என் பையில வச்சுட்டு கொடுக்குறான். அவன் யாருன்னா உங்க ஆத்மால இருக்கிற அவிசுவாசம்னு ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். அவன் என்ன செய்யறான், 30 கட்டாலும் 20 கட்டாலும் அவர் என்ன தான் தருவார், 100 தான் தருவார். அவன் கேட்டது யாரை கேட்டான்னா வந்து நாகமான் கேட்டது சுகந்தான் கேட்டான். ஆனால் அவன் குளிச்சுட்டு போகும்போது ஹீரோ மாதிரி போயிருக்கான் வீட்டுக்கு. ஒய்ஃப் மறந்துட்டா, யார் சார் நீங்கண்ணா? நான் தான் ஹஸ்பண்டு. நீ இப்படி வருவான்னு எதிர்பார்க்கல, இப்படி தெரிஞ்சு அவனை அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன் என்ற லெவலில் அவள் பார்க்குறா. இப்போ ஏன்னா ஹை லெவல், தேவன்கிட்ட போனாலே உங்களோட ஹை லெவல் தான் பண்ணி அனுப்பிச்சி விடுவார். சில முடிவெட்டுறவன்ட்ட போனால் கூட அவன் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க, சில நேரம் வந்து நீங்கள் கேட்காட்டினா கூட மீசை தாடி எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாங்க, லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டு மண்டையில் ஏதாச்சும் டப்பு டப்பு டப்புன்னு அடித்து மசாஜ். இதெல்லாம் வந்து நீ கேட்கவே இல்லை. அதனால எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது சார், நான் செஞ்சுருவேன்றாங்க. இல்லையா? அப்படித்தான் தேவன். கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. அவனை பார்த்து சொல்கிறாரு, இப்போ முந்தின அதிகாரம் வந்துருச்சு. அவனை பார்த்து சொல்கிறார் வந்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதன் அர்த்தம் என்னவென்றால், நீ விரும்பாவிட்டால் நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. ஏன் இன்றைக்கு சில சபைகளுக்கு, சில குறிப்பிட்ட சபைக்கு போனீங்கன்னா அங்கே பயங்கரமாக 3ஆம் வானத்தை பற்றி பேசுவாங்க. ஆமாம், ஆனால் அங்கே வர்ற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் எப்படி இருப்பார்ன்ற பற்றி எனக்கு தெரியாது, அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியிலையும் வறுமையிலையும் இருப்பாங்க. மனசுக்குள்ளே சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லலை, நல்ல நபர்கள் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை அதிகமாக தாக்கப்படுற ஆவி இந்த பெருமை ஆவி. என்னென்னா நாங்களாம் வந்து வெள்ளை, நாங்கள் வந்து கொல்ல அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே வந்து அது இருக்கும் அதிகமாக தாக்க. அவங்க கூட்டு லைட்டாக அப்படி ஒரு உழுக்கு உழுக்கினா தான் சரியாகாது. ஏன்னா அவங்களும் சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது. நான் பழகின, நான் பார்க்குற நபர்களில் சிலரில் நல்ல நண்பர்கள், அந்த ஐயாலாம் என்னை கூப்பிட்டு வந்தேன்னா அவரெல்லாம் சிபிஎம்மில் பயங்கரமாக மூப்பர்கள் லிஸ்ட்டில் இருக்கவர், நல்ல தாழ்மையான மனிதர். நீ எந்த உபதேசத்தில் இருக்கலாம், மற்றவனை அற்பமாக என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அது ஒன்று தான், அது ஒன்று தான் பெரிய விஷயம். இப்போ இந்த குரூப்புக்குள்ள நீ உள்ளே போகும்போது அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை விரும்பாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நகை போடாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நகை நீங்கள் போடலாம், போடாமல் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஏனென்றால் நான் சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறேன். போடணும்னு கட்டாயப்படுத்தவே மாட்டேன் நான். அதுவும் தப்பு. போடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்த மாட்டேன். எங்கள் வீட்டில் நகை போடுற ஆள் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் போடாத ஆளும் இருக்கிறாங்க. இட்ஸ் லா ஆஃப் லிபர்ட்டி. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, தேவன் என்ன செஞ்சார் யாத்திரா புத்தகத்தில், அவங்ககிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கி கொண்டு போங்கப்பா அப்படின்னு தேவன் என்ன செஞ்சார் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை ஆசரிப்பு கூடாரத்துக்கு தான் நகையை வாங்க சொன்னார். இப்படி வருவாங்க, ரொம்ப மோசமானவங்க இவங்க. நகையை தேவன் வாங்க சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், எதற்கு வாங்க சொன்னார்? ஆசரிப்பு கூடார வேலைகளுக்கும் மற்ற காரியங்களும் பின்பாக பயன்படும் என்று தான் வாங்க சொன்னார் என்று நீ சொல்லுவன்றனால அவர் சொன்னார், அந்த அணிகலன்களை வாங்கி உன் பிள்ளைக்கு போட்டு விடுறான்னாரு. கையை
நல்லா தட்டு. ஆமென்.